ஹே ஹாய் ஹலோ மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷனுக்கான ப்ராசஸ் நடக்கும் போல். ஸோ இந்த நாமினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வெளியில் கார்டன் ஏரியாவில் வந்துட்டு எல்லாத்தோட ஃபோட்டோஸையும் டேபிள்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ கூடவே பெயிண்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ யாரை நாமினேட் பண்ணணுமோ ஸோ பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவில் கிராஸ் மார்க் வந்துட்டு போட்டு க்ரஷ் பண்ணி வெளியில் தூக்கி போடணும் கேட்டுக்கு வெளியில். ஸோ இதுதான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. ஸோ இந்த வாரம் எப்படியாவது நம்ம சாச்சனாவே எலிமினேட் பண்ணிடணும். அதிக பிரசங்கித்தனமாகவே இருக்குது. அது எலிமினேட் ஆகிட்டா நல்லா தான் இருக்குங்க மக்களே. பார்க்கலாம், இல்லை விஜேஎஸ் காப்பாற்றிடுறாரோ என்னமோ, அதுவும் நம்மளுக்கு தெரியல. நாம் என்ன பண்ண முடியும், அது வேறு விஷயம். சரி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொமோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்கள் மக்களே. ஸோ இந்த ஆனந்தி, பவித்ரா, இந்த சாஷனா 3 பேரும் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிறாங்க. எந்நேரம் புறணி பேசிக்கிட்டே இருக்கிறது பின்னாடி. இது எதுக்கு இப்படி புறணி பேசுகிறாங்கன்னு தெரியல. பவித்ரா, நீ நல்லா தான் இருந்த, நீ எதுக்கு புறணி பேசுகிற? அவங்களோட சேர்ந்துட்டு இந்த சாச்சனாவோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ரஞ்சித் பற்றி பேசுகிறது, தீபக்கை பற்றி பேசுகிறது, விஷாலை பற்றி பேசுகிறது, 3 பேரும் உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க மற்றவங்களை பற்றி. என்ன ஆகுன்னு தெரியல. சரியா, சாச்சனாவை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும். இந்த ஆனந்தி எப்போவுமே ஒரு விஷ பாட்டில் மாதிரி தாங்க மக்களே. ஸோ அது எந்நேரம் பின்னாடி பேசிக்கிட்டே உட்காந்துருக்குது. இதெல்லாம் எப்போ திருந்துமோன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் 3வது ப்ரோமோவில் வந்துட்டு இந்த ஷாப்பிங்க்கான டிஸ்கஷன் நடக்கும் போல் நம்ம பிக் பாஸ் வந்துட்டு 8500 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார தான் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. காஃபி வந்துட்டு தேவையான பொருள் தான், அதை வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ காஃபி அழிச்சிருங்க அப்படின்ட்டு வந்துட்டு சாச்சமா தேவி சொல்கிறாங்க. ஏம்மா சாச்சனா, தீனி பண்டாரம், நீ உனக்கு தேவைன்னா மட்டும் உனக்கு வேணும்னு ஜாம் பாட்டில் 5-6 எடுத்து வச்சுக்கோ. ஆனால் மற்றவங்களை வந்துட்டு நீ மற்றவங்களோட அத்தியாவசிய பொருளில் நீ எப்படி தலையிடலாம்? இல்லை நான் கேட்குறேன், அது என்ன கால் ஆட்டிக்கிட்டே அதை எடுத்து வச்சுருங்க அப்படிங்கிறது? அதுக்கு விஷாலும் வேறு சப்போர்ட்டு இல்லையா? சரி, நீ சொல்கிறத சொல்லு. அது என்ன நேரம் அந்த காலை உட்காந்து அந்த காலாட்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறது? அடடடடா, முந்திரி கொட்டை மாதிரி. எப்போ தான் திருந்துவியோ? ஊரே சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் தான் சொல்கிறது, இந்த காலாட்டுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு. அதுதான் ஆக்டிடியூடுங்கிறது. சரியா, இதையெல்லாம் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. விடுங்க விடுங்க மக்களே, இதை கேட்கவே மாட்டார் விஜேஎஸ். நம்மளே இப்படி புலம்பிக்க வேண்டியதான். சரி விடுங்க. ஸோ இதோட இந்த ப்ரொமோஸ் வந்துட்டு முடிஞ்சு. ஜாக்லின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த சாச்சனா பண்ணுறதை பார்த்து. இதோட முடிஞ்சுங்க மக்களே. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு.